Hello everyone, welcome to Mechanics Limited. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிளாஸ் நம்பர் 3 AutoCAD 2D and 3D. நம்ம பார்க்க போகிற AutoCAD வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2018. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டயக்ராம் இந்த டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் போட போகிறோம். ரெண்டு மெத்தட் இல்லாமல் நம்ம புதுசாக இன்றைக்கி ஒரு கமெண்ட் வந்து கற்றுக்க போகிறோம். அந்த கமெண்ட் நேம் வந்து அரே கமெண்ட். அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ஏஆர். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன மெத்தடில் போடுவோம்? மிரர் மெத்தடில் போட போகிறோம். அடுத்த மெத்தட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா அரே மெத்தட். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் தான். இந்த ரெண்டு மெத்தட்லையும் நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட் என்னென்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கமாண்ட், டன் கமாண்ட், ட்ரிம் கமாண்ட். இதோட 3 யூஸும் நம்ம கிளாஸ் 1 கிளாஸ் 2லையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம டயக்ராம்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சு நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு 1 2 3 4 5 இந்த 5 சர்க்கிளுக்கும் ஒரே சென்டர் பாயிண்ட் வச்சு தான் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சு இந்த 5 சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 10, 15, 25, 30, 37.5. So C for circle 10, 15, 25, 30, 37.5. அண்ட் தென் இந்த 5 சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ், அதாவது 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, இந்த 4 டிகிரி, அதாவது மேஜர் டிகிரியில் பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள்ஸ் வந்திருக்கு. அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 4 and 9. ஸோ நம்ம வந்து அது இல்லாமல் 45 டிகிரியில் வந்து ரேடியஸ் 5ன்ற ஒரு சர்க்கிள் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அதாவது ரேடியஸ் 30ன்ற சர்க்கிள் வந்து 45 டிகிரிக்கு ஒரு ரேடியஸ் 5ன்ற சர்க்கிள் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆர்த்தோன்றதை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு போலார்ன்றதை ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இன்க்ளைண்டாக ஆங்கிள் வரைய போகிறோம். ஸோ 45 டிகிரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல் ஃபார் லைன் 45 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் தென் போலார் ஆர்த்தோ மோட்ரா அண்ட் தென் போலாரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கலாம். எல் ஃபார் லைன் 90 டிகிரிக்கு ஒன்று, அகைன் லைன் கமாண்ட். சி ஃபார் சர்க்கிள் ரேடியஸ் 25ன்ற சர்க்கிளில் 90 டிகிரி வந்து எந்த இடத்துல கோயின்சைட் ஆகும் அந்த இடத்துல வந்து ரேடியஸ் 4ன்ற ஒரு சர்க்கிளும் ரேடியஸ் 9ன்ற ஒரு சர்க்கிளும். அண்ட் தென் சி ஃபார் சர்க்கிள் ரேடியஸ் 30ன்றல 45 டிகிரி கோயின்சைட் ஆகிற இடத்துல வந்துட்டு ரேடியஸ் 5ன்ற சர்க்கிள். ஸோ இந்த ரேடியஸ் 4ம் ரேடியஸ் 9ம் காப்பி செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது அதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி செலெக்ஷன். சென்டர் பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அதே 0 டிகிரியில் ரேடியஸ் 25ன்ற சென்டர் பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எஸ்கேப். பார்க்கப்படுறது மிரர் மெத்தட். அதனால் வந்துட்டு நம்ம அதாவது ஒரு கிராஃப் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்கும். நம்ம அதில் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டை மட்டும் இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கிற ப்ரொஃபைலை மட்டும் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு மீதி மூணு குவாட்ரண்ட்டை வந்து நம்ம வந்து மிரர் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் குவாட்ரண்ட்டில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். டிஆர் டபுள் என்டர். டெலீட். நமக்கு இந்த லைனும் தேவையில்லை. அதாவது 45 டிகிரி, 0 டிகிரி, 90 டிகிரி இந்த லைனும் நமக்கு வந்து ப்ரொஃபைலில் வராது. ஸோ அதையும் டெலீட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபில்லட் கமாண்ட் எஃப் ஃபார் ஃபில்லட், ஆர் ஃபார் ரேடியஸ். ரேடியஸ் ஆகுது 12. எப்படி 12னா அதாவது இங்கே 0 டிகிரியில் இருக்க ரேடியஸ் 9க்கும் 90 டிகிரியில் இருக்க ரேடியஸ் 9 சர்க்கிளுக்கும் நம்ம வந்து ஃபில்லட் பண்ண போகிறோம். ஸோ அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 12. ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். மிரர் கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ரேடியஸ் 10, ரேடியஸ் 15, ரேடியஸ் 37.5 இது மூணுமே வந்துட்டு கண்டினியூஸ் லைனில் இருக்கும். பேலன்ஸ் இருக்குது 25 and 30 ரேடியஸ் வந்து டாட்டர் லைனில் இருக்கும். இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொஃபைல் வரைகிறதுக்கு. சப்போஸ் இது வந்து டயக்ராமில் நமக்கு தேவையில்லை. ஸோ அதை ரெண்டுத்தையும் டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம எம்ஐ கொடுத்தாலும் மிரர் தான். அப்படி இல்லைனா மிரரோட ஐக்கான், இந்த ஐக்கானுக்கு வந்து பிக் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குறாங்க. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம்.
செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர். அடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம எந்த பாயிண்ட் வச்சு நம்ம மிரரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த ஆக்சிஸ் அப்படி கேட்குறாங்க. நம்ம இந்த ஆர்க் செலக்ட் பண்ண சென்டர் பண்ணுறோம். அதுலேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணலாம். அதுக்கு மிரர் ஆகுது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நம்மளோட ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து எரேஸ் பண்ணவா வேண்டாமான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இதுதான் நம்மளோட சோர்ஸ் ஆப்ஜெக்ட். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் மிரர் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து சோர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து, அதாவது நமக்கு ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு தேவை. ஸோ நம்ம எரேஸ் பண்ண வேணாம், நோன்ற கமெண்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துடலாம். ஆல்ரெடி நோன்றது தான் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்படியே என்டர் டேப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அகைன் மிரர் கமாண்ட். அண்ட் தென் ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட்டு பாயிண்ட். டாப்பில் இருக்கிறது ஃபஸ்ட் பாயிண்டாகவும் பாட்டமில் லோவர் பாயிண்டாகவும், பாட்டமில் இருக்கிறது வந்து லாஸ்ட் பாயிண்டாகவும் செகண்ட் பாயிண்டாகவும் பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணி அகைன் நோ கொடுத்துக்கலாம். கொடுத்தா நம்ம ப்ரொஃபைல் ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். மிரர் கமெண்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து நியூ கமெண்டான அரே கமெண்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ரொஃபைலை ட்ரா பண்ணலாம். அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சு 5 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணணும். சர்க்கிள் 10, 15, 25, 30, 37.5. L for line. இப்போ இதுக்கு முன்னாடி மிரர் கமெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து 0 டிகிரி ஒரு லைன், 90 டிகிரியில் ஒரு லைன் வரைஞ்சி 45 டிகிரியில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம ரெண்டு லைன் தான் வரைய போகிறோம். ஒன்று வந்து 45 டிகிரி, இல்லைனா 45 டிகிரியில் ஒன்று, அப்படி இல்லை 0 டிகிரி இல்லை 90 டிகிரியில் தான் ஒரு லைன் வரைஞ்சால் போதும். ஸோ போலர் ஆன் பண்ணிக்கிட்டு லைன் கமாண்ட் எல் ஃபார் லைன். L for line. Again C for circle. Radius 13ன்ற சர்க்கிளில் வந்து 45 டிகிரி கோயின்சைட் ஆகிற இடத்துல வந்துட்டு நம்ம ரேடியஸ் வைக்கு ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். அண்ட் தென் ரேடியஸ் 25ல் இருக்கிற சர்க்கிளில் 0 டிகிரி லைன் வந்து கோயின்சைட் ஆகிற இடத்துல வந்துட்டு 2 சர்க்கிள் வரைய போகிறோம். ரேடியஸ் நம்பர் 4 அண்ட் தென் ரேடியஸ் 9. இப்போ நமக்கு இந்த லைனும் நமக்கு தேவையில்லை, டெலிட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது அரே கமெண்ட் யூஸ் பண்ணலாம். அதான் நியூ கமெண்ட் ஏ ஆர் அரே கமெண்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம ரெக்டாங்குலராக நம்ம செலக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து அரே பண்ண போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அரே பண்ண போகிறோம். என்ட்ரிக்கு டேப் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ரெக்டாங்குலர் அரே, பாத் அரே, போலார் அரே. நம்ம வந்து இப்போ 360 டிகிரி போலார் பண்ண போகிறோம். ஸோ போலார் அரே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் த அரே கேட்குறாங்க. சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் தான் நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ண வேண்டிய ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இந்த அதாவது மேஜர் டிகிரியான 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரிலாம் சர்க்கிள் வரணும். அண்ட் தென் ஃபோர் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் இருக்கணும். பட் ஆனால் இங்கே 6 ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எடிட் பண்ணுறோன்னா, அந்த கமெண்டில் செலக்ட் தி கிரிப் டு எடிட் அரே, அதில் ஐட்டம்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஐன்றது வந்து அதோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ ஐ கொடுத்து டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணால் 6 வந்து இருக்கும். அதை 4ஆக என்ட்ரு பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஐட்டம்ஸ் கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்க்கிளை டச் பண்ணால் அரேயில் வந்து மீதி எல்லா சர்க்கிளுமே செலக்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர்ன்றது ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ப்ளோர் இது கொடுத்துட்டிங்கன்னா இதை பாருங்கள், இண்டிவிஜுவல் சர்க்கிள் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபில்லட் கமெண்ட் யூஸ் பண்ணுங்கள். எஃப் ஃபார் ஃபில்லட், ஆர் ஃபார் ரேடியஸ் அங்கே வந்து 12, 1, 2. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லட் முடிஞ்சோடனே நம்ம வந்து கமாண்ட் வந்து வெளியே வந்துருச்சு. அகைன் நம்ம வந்து ஃபில்லட் கமெண்ட் ஆக்டிவேட் பண்ணணும். எஃப் ஃபார் ஃபில்லட், ஆர் ஃபார் ரேடியஸோட ஆங்கிள் வந்து 12. பட் இந்த தடவை வந்துட்டு மல்டிபிள்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபில்லட்டில் மல்டிபிள்ன்ற ஆப்ஷன் வந்து இதில் எம் ஃபார் மல்டிபிள். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, அதாவது ஒரு டைம்ஸ்க்கு அதிகமாக நம்ம வந்து ஃபில்லட் பண்ணும்போது எம்ன்ற ஆப்ஷன்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிள் ஃபில்லட் பண்ணால், பட் ஆனால் ஃபில்லட் கமெண்ட் ஸ்டில் சேமில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ நம்ம இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டோம். அடுத்து டிஆர் ட்ரிம். ஏன் ட்ரிம் கமெண்ட் யூஸ் பண்ணுறோன்னா, இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா
இன்னர் சர்க்கிள் வராது. ஸோ அதை வந்து எரேஸ் பண்ண போகிறோம். அது நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரேடியஸ் 25 ரேடியஸ் 30 வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 லைன் வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். 2 சர்க்கிள் நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். 1 2 delete. தென் ப்ரொஃபைல் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். டைமென்ஷன் செக் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் ரேடியஸ் இப்போ அதே ரேடியஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியஸ் ஃபில்லட் பண்ண இடத்துல வந்து ரேடியஸ் 12 இருக்கும். அது வெளியே எடுத்தால் ஒரு மாதிரி ஒரு ஆர்க் மாதிரி ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகும். அதை நமக்கு டைகிராமில் காட்டும் போது இப்போ நமக்கு புரிஞ்சுறதுக்காக நம்ம அப்படி வச்சுருக்கோம். பட் ஆனால் ஒரு டைகிராமில் ஐஎஸ்ஓ டைகிராமில் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணலாம்னா கியூ லீடர்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட் யூஸ் பண்ணும்போது போலாரை வந்து ஆனில் இருக்கணும். போலார் ஆனில் இருக்கும்போது 45 டிகிரியில் இருக்கணும். செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கியூ செலக்ட் இதுதான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இந்த ஆர்க்லேருந்து 45 டிகிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டு அடுத்து வந்துட்டு ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கலாம். 0 டிகிரிக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு எண்டு டைப் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த டெக்ஸ்ட் கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து என்ன டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம் R12 ரேடியஸ் 12ன்றதை கொடுக்க போகிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன் நமக்கு எதுவும் இல்லை, அதனால் என்டர் டேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம கொடுக்கலாம். இந்த இடத்துல இது எதுக்குன்னா இந்த கியூ லீடர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளோட டைமென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அலைன் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கிறதுக்காக இந்த கியூ லீடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த டயக்ராம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். ஏன் அன்லைக் பண்ணுறீங்கன்ற காரணத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் ரெட்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.